உங்களுக்கு Instagramல அவங்கள பத்தின ஒரு கண்டிப்பா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்க ஒரு கியூட் கப்பிள்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்க லவ் அத மறைச்சிரும். ஸோ இன்னைக்கு அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். ஸோ ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வணக்கம், வணக்கம். வணக்கம், வணக்கம். நல்லா ஓகே. இருக்கேன், நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ. வணக்கம், வணக்கம். இந்தியா வந்து 4 நாள் ஆச்சு. மாடு மேய்க்கிறவங்க கூட இவ்ளோ ப்ரொஃபஷனலா சீரியஸா மாடு மேய்க்க மாட்டாங்க. 4 நாள்ல எங்க குடும்பத்த பாப்பான்னு பார்த்தா, மாடு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மாடு. எந்த மாட பார்த்தாலும் நாங்க கார்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் தெரு தெருவா. அ வணக்கம் மக்களே, வணக்கம். ஆமா, ஆமா. இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ. சி அது மாடு, எரும மாடு அண்ட் தத்தி மாடு. நான் தத்தி மாடு இல்லம்மா. நான் தடி மாடு. நான் ஆமா. தத்தி இல்ல. நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டான தடி மாடு. Hey bro, come on. There is baby ஹாய்ண்ணா. cow. Hi, வணக்கம், வணக்கம். மாடு மேய்க்கிறோண்ணா. புது ம். புது ப்ரொஃபஷன். ஒரு செம்ம ஒரு சாக்லேட் மாதிரி கேண்டி மாதிரி இருக்கு. இட் ஃபீல்ஸ் லைக் கேண்டி. வெரி ஸ்வீட். ரொம்ப நன்றி. யூசுவலா ஒரு கப்புலா எல்லாருக்கும் தெரியும். பட் இன் லைஃப்ல நிரோஷன் யாரு? அரோரா யாரு? ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப். லைக் உங்களுக்கு என்ன தோணுது? only Tamil. இன் தமிழ். வள்ளி தமிழ் பேசு. ஒன்லி தமிழ். கேட்டே வாங்கிக்க. ட்ரை ஒரு சின்ன ட்ரை கொடுக்கலாம். நான் அரோரா. அவங்க தமிழ்ல பேச Hey, சொன்னாங்க. நீ start தமிழ்ல. நான் நிரோ செஞ்சிரும். நான் ஆ. தாம்பரம், சென்னை. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம்ல படிச்சேன். ம். பிசிஏ பண்ணேன். எங்க அம்மா சொன்னாங்களேன்னு பண்ணேன். ம், ம். அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு. நான் காலேஜ்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அந்த டீம்ல டான்ஸ் ஆடி ஒரு 13 இயர்ஸா டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் கோவிட் வந்துச்சு. எல்லாமே Okay. ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்க ம். அம்மா இதான் சாக்குன்னு என்ன ஃபாரின் அனுப்பிட்டாங்க. ஓகே. ஃபாரின் அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா. வலுக்கட்டாயமா அனுப்புனாங்க. நான் ஒரு 5 இயர்ஸ்ல திருப்பி வந்துடலாம். ம். சம்பாதிச்சுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அங்க போனா தான் தெரியுது சம்பாதிக்கவே முடியாதுன்னு. ஓகே. ஸோ இட்ஸ் பிட் டிஃபிகல்ட் எல்லாமே ம், சேர்த்து. ம். இங்கேருந்து கேட்கப்பா பெரிய காசு நம்ம சம்பாதிக்கிறோம்னு இருக்கும். பட் ஆனா எல்லாம் போக 5, 10 தான் இருக்கும். மாச கடைசியில திருப்பி பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் அங்கேயே இருக்கேன் என் கடன் அடைக்கிறதுக்கு. ஓகே. கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி இவன் வந்துட்டா. ஸோ ஓகே அதனால உங்க இப்போ லைஃப்ல. ஓகே. லைஃப்ல வந்துட்டா இப்போ என்னால திருப்பி சென்னையும் வர முடியாம ஜெர்மனிலையும் இருக்க முடியாம நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு நாட்டுக்கு ஏதாவது பக்கத்துல இந்தியா ஓகே. பக்கத்துலயே இருக்க மாதிரி ம். போலாமான்ட்டு. இதுதான் என்னோட நிலவரம். இப்ப அதுக்கு ஒரு நிலவரம். I was born in Italy. ம். In a region that nobody knows, mostly abroad, because it's like a region full of green. Okay. So I lived for most of my life near to the beaches, like kind of Goa, but Italian version. Okay. And yeah, well, About you, not about your okay. full. Yeah, well, நல்ல கெமிஸ்ட்ரி. நைஸ். I don't have brothers or sister. Mm. I love animals. Okay. I know that. உங்களுக்கு Yeah. cows ரொம்ப பிடிக்கும். Oh, I cows. see every video of yours. Like I love that. Whereas I studied art. Okay. I like also playing music. So I can do kind of a bit creative as a personality, I would say. And what else? I moved to Germany for an internship, and then I decided to stay there. Mm. And full time. full time in Russian. பாவம். First time பாத்தீங்க. Where you fell in love with her? Like எங்க அந்த moment நீங்க start ஆச்சு. That butterflies. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபாரினர்ஸ் ஐ மீன் ரேசிஸ்டா இல்ல. ஆ, ஆ. வெள்ளத்தோல் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐ மீன் Okay. இந்த வெள்ளத்தோல். ம், எனக்கு ம், ம். இந்தியன், மல்லிப்பூ அந்த ஆ, மாதிரி okay. ஃபீல்ட்ல ஒரு தான் நான் culture இருந்தேன். touch. எக்ஸாக்ட்லி. நான் அந்த மாதிரி எனக்கு இது செட் ஆகாது. எங்க அம்மா சொன்ன ஒரே விஷயம், யார வேணாலும் கூட்டிட்டு வா. மொழி தெரியாதவள மட்டும் கூட்டிட்டு வந்துராத. அவள வச்சுட்டு என்னால மல்லு கட்ட முடியாதுன்னாங்க. பட் இட் ஆல் ஹேப்பன். நாங்க Okay. வந்துட்டு அங்க ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் இருக்கும். ஆ. அதுல 10 பேர் ஒரு ரூம்ல இருப்பாங்க. Okay. ஸோ இவங்க பக்கத்து ரூம். ஆ. அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் மட்டும் தான் சமைப்போமே. ம். மோஸ்ட்லி கிச்சன்ல. ம், ம். நான் என்னோட ஃபுட் சமைப்பேன். எல்லாருமே ஷேர் பண்ணி தான். எல்லாத்துக்கும் 10 பேர் சேர்த்து ஒரு கிச்சன், 2 டாய்லெட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்க 2 பேர் தான் சமைப்போம். மத்தவங்கலாம் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ கிச்சன்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வி ஃபெல் இன் லவ். பட் ஆனா அது ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நாங்க Okay. இவளுக்கு ஷி லைக் மீ. ஷி வாண்டட் மீ ஃபர்ஸ்ட். So not true, all lies. So Then what happened? ni Russian சொன்ன hello நீ அழகா பையன் அழகு பையன் இல்ல அழகு பொண்ணு. அழகா பொண்ணு marry me. Actually impress பண்ணிருக்கீங்க. அழகா பொண்ணு marry me. நான் சொன்னேன் யாரு I don't know you. போடா. And Okay. and அப்புறமா குக் பண்ற மீட் பண்ற வணக்கம் வணக்கம். ம், ம், ம். Then அப்புறமா
சொல்ல oh you love me ஓகே. huh? நான் love இல்ல? you இல்ல. இல்ல நன்றி ம். நன்றி 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 நான் சும்மா சொன்னேன் ஓ! வழக்கமா ஓகே, ஓகே. சும்மா இந்த குக் வித் கோமாளிலாம் புகழ் அவங்க சும்மா சும்மா சொல்லிட்டு போவாங்கல்ல. ஓகே, ஓகே. நான் அந்த மாரி நான் சும்மா பொதுவா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்கா எல்லாருமே எனக்கு. ஓகே. அவங்ககிட்டலாம் சும்மா சொல்ற மாரி இவகிட்ட தெரியாத்தனமா சொல்லிட்டேன். அவளுக்கு ஆழமா மனசுல பதிஞ்சிருச்சு போல. ஸோ ஓகே. அதுவும் சீரியஸா எடுத்துக்கிட்டு இதுதான் ரியாலிட்டி. நான் ஓகே. சும்மா விளையாட்டுக்கு சொன்னத அவ சீரியஸா எடுத்துக்கிட்டா. ம். தென் அதுக்கப்புறம் எனக்கு இல்லம்மா வேண்டாம்மா கல்ச்சுரல் டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. வீட்லலாம் உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததோ? கல்ச்சரல் அது டிஃபரன்ஸ்னால? இப்போ வரைக்கும் இருக்கு. ஓகே, ஓகே. ஆ. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸா இப்போ இன்னும் ஓகே. கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கு. பட் ம். ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பயம் இருக்கு. ம். ஏன்னா நம்ம கேள்விப்படுறது ம். ட்ரீம் கப்புள்லாம் டிவோர்ஸ் கப்புள் ஆயிட்டு வராங்க. ஸோ ஓகே, ஓகே. ஒரு சின்ன பயம். அதனால என் ட்ரீம் கொஞ்சம் பயமா இருக்கு. ம். பட் racist ஐ டிட்ன்ட் டெல் யூ ப்ரோ. இன் ஜெனரல் எவ்ரிவேர். ஸோ ஓகே. அதனால கொஞ்சம் பயம் இருந்தது. ம். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதாகுது. ஏன்னா இட்டாலியில மோஸ்ட்லி இந்தியன் கல்ச்சர் தான். அந்த ஃபேமிலி ஓரியன்டட் அந்த மாரி தான் இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் பயம் போகுது. ஓகே. 2 பேரோட ஃபேமிலி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா? லைக் நான் என்ன சொல்றேன்னா பேசிக்கிட்டாங்களா? இல்ல பேசிக்கல. ஹாய், பாய். ஏன்னா ம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இட்டாலியன் மட்டும் தான் தெரியும். ஓகே. என் அம்மாக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும். அவங்களுக்கு இட்டாலியன் தெரியும். எனக்கே ம். தெரியாது. ம். ஸோ நானே சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, பாய். இவ்வளோதான் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுறது. ஓகே. மத்தபடி இவ டிரான்ஸ்லேட்டரா நடுவுல இருப்பா. என் அம்மாட்ட பேசும்போது நான் நடுவுல இருப்பேன் டிரான்ஸ்லேட்டரா. சும்மா பேசுங்க. ஷீல் இப்ப டீச்சர் மாரி அவங்க இருப்பாங்க. நான் இட்டாலியன் சொல்றேன். okay ம். I will say good morning Buongiorno. good So, night buonanotte. did you eat Hai mangiato? குட். ஸோ இந்த மாரி ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஆ. கொஞ்சம் அவங்க சாப்பிட்டு பேசும்போது புரியும். கான்டாக்ட்ஸ் என்ன ம். பேசுறாங்க, ம். இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க புரியும். பட் ஆனா ரிப்ளை பண்ணவோ, முழுசா அத புரிஞ்சுக்கவோ முடியாது. ஓகே. ஓகே இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாரி. ஓ யா. this is a very good thing to maintain very good relationship ஆமா. conjo language everybody சந்தோஷம் ஓகே. இவளும் பெருசா தமிழ் இந்த தமிழே போதும். அப்புறம் ஆ. வீட்டுக்குள்ள எனக்கு பிரச்சனை வரும். நான் ரொம்ப இட்டாலியங்கிறதுனா அவங்க வீட்லயும் பிரச்சனை வரும். புரியாத வரைக்குமே நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. மத்தவங்களுக்கு புரிஞ்சா எங்களுக்கு பிரச்சனை. ஆக்சுவலி ஒரு தமிழ் வீட்ல இட்ஸ் வெரி டஃப். என்னதான் நீங்க வந்து என்ன சொல்றது, இட்டாலியன் எந்த இது இருந்தாலும், கொஞ்சம் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். பையனோட அம்மாக்களுக்கு. ஸோ உங்க அம்மா உங்ககிட்ட பர்சனலா சொன்ன விஷயம். இப்போ வரைக்கும் சொல்லிடுறாங்க, என் பையன மட்டும் விட்டு போயிடாதம்மா, என் பையன ஓ. மட்டும் விட்டு போயிட அதுதான் மை மாம் இஸ் ஸ்கேர்ட் தட் hey don't leave இப்படிதான். அம்மா இங்க இருமா, என் பையன மட்டும் ஓ பாத்துக்கோமா. அவங்க அத அவ ஆக்ஷனா எங்க எக்ஸ்பிரஸ் அம்மா சொல்றத பண்றாங்க. அவ எனக்கு பண்ணி காட்டினா. ஓகே, ஓகே. ஐ ஹியர்ட் சம்திங் லைக் இட்டாலியன்ஸ் ஹேவ் தே திங் லைக் அவங்களோட ஃபுட் ஷுட் பி இன் அ வெரி அப்ராப்ரியேட் வே. ஸோ வெரி ஸ்ட்ரிக்ட் இன் ஃபுட்ஸ். ஆமா You will never mix spices extra and all. You will have very mild way and then very strict in that thing and all, right? when Nero tried my food for the first time he tried it and said tastes like nothing second time he tried it's like still tastes like nothing after 10 times he's like it's quite tasty and then Okay. the 20 time is like please make it again it's so tasty நல்லாவே இருக்காது. ஒரு தடவை இவங்க கூட வென்னீஸ் போயிட்டு கிரில் சிக்கன் கேட்டேன். சரி, அங்க ஆ. மெனுல அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. கிரில் சிக்கன் இருந்தது. அத வாங்குனேன். பார்த்தா வெறும் சிக்கன் தைஸ இப்படி கிரில் பண்ணி குடுத்துட்டானுங்க. Okay. அப்புறம் நான் பெப்பர கொட்டு கொட்டுன்னு கொட்டி, சால்ட்ட கொட்டு கொட்டுன்னு கொட்டி, லெமன புழிஞ்சு ஒரு பிரெட்ட வச்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் Okay. டிசப்பாயின்ட்மென்ட் தான். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஓகே தான். பட் ஆனா இருந்தாலும் ஃபுல்லாலாம் என்னால சாப்பிட முடியாது. கொஞ்சம் ரைஸ் எனக்கு தேவை. ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு தடவையாச்சும் ரைஸ் சாப்பிடணும். ஸோ இவளும் மோஸ்ட்லி இந்தியன் ஃபுட் தான் டெய்லி வீட்ல குக் பண்ணுவா. Okay. ஸோ ஓகே தான். ஸோ உங்க 2 பேருக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் இருக்கட்டும், கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருக்கட்டும், உங்களோட எல்லாமே ரிலேஷன் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இருந்தாலும், எங்க நீங்க 2 பேருமே வந்து யூ ஃபீல் லைக் ஏதோ ஒரு பாயிண்ட் நமக்குள்ள செட் ஆகல ஆர் எல்ஸ் ஏதோ ஒரு அட்டாச்மென்ட் இருக்கு அப்படின்னு நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ற விஷயம். லாங்குவேஜ் தான். ஸோ ஓகே. இப்போ என்னன்னா சண்டை போடும்போது சண்டை போடுறதோ, அன்போ மனசார எதுவும் பண்ண முடியாது. ஓகே. சண்டை போடும்போதெல்லாம் உச்சத்துக்கு போயிடும். எனக்கு ம். தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தைய வச்சு எவ்வளோ திட்டுறது. ஓகே. ஏன்னா மனசுல கோவம் அதெல்லாம் இருக்கும்ல. அத தாண்டி நம்ம தமிழ்ல ஏன்னா நான் ஏதாவது சொல்ல வருவேன். அது வேற ஏதோ அவ புரிஞ்சுப்பா. இல்ல என் இங்கிலீஷ் ஏதாவது தப்பா இருக்கலாம். ஸோ அவ சொல்றது எனக்கு வேற ஏதோ புரிஞ்சிரும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப் மட்டும் தான். மத்தபடி எல்லாமே ஒண்ணு தான். அது ஒருவேளை குட் ஒருவேளை பேட்ல. ஆமா. பட் ஆனா அந்த இப்ப நம்ம திட்டிட்டோம்னா அது மனசு வந்து போயிடும்ல. அது என் ஓகே. மனசுலயே இருக்கும். திட்டலனா. அது இன்னும் பில்டப் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அப்புறம் ஒரு நாள் புரிய வச்சு திட்டுவேன். இப்போ நீங்க லிவிங்க்கு என்ன பண்றீங்க? 2 பேரும் என்ன வொர்க் பண்றீங்க? இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? ஆர் எல்ஸ் அது என்ன ஆயிடுச்சு? நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரீட்டெயில் ஸ்டோர்ல. இவ வந்துட்டு இப்ப தான் ஃபயர் ஆனா.
now she got a new job. Okay. ஒரு kindergartenல டீச்சரா ஆயிட்டாங்க. Wow. Yeah, so I'm happily not working in that company anymore. How is with kids? எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா கிட்ஸோட? You If, love kids? if I'm paid, I love them. Is it for free? No, thank you. Illa nandri. Okay. How is Tamil? Tamil boy in the life எப்படி இருக்கு? New life. I got surprised, I must say. They have very good manners still. Let's say that the kind of culture you guys have, it's similar to the one they had 2 generations ago in my country. So maids are very polite. I mean, the one who love you, they are very polite and kind, and he brings the bottles upstairs. So that's super nice. Like, you know, they have தண்ணி பாட்டில் Oh, okay. upstairs. நாங்க வந்துட்டு அங்க டேப் வாட்டர் Tanga bottles. டிஃப்ரெண்ட் பாட்டில்ஸ் இருக்குமா, Different பாட்டிலுக்கு 10 ரூபாய். Why? ஸோ என்னன்னா அங்க டேப் வாட்டர் தான் பிடிக்கும். இவளுக்கு அது பிடிக்காது. Okay. ஏன்னா அவங்க அப்பா ஏதோ வேலைலாம் செஞ்சாராம், உள்ள பார்த்து இவளுக்கு அருவருப்பா இருந்ததா. Okay. ஸோ அதனால நாங்க வாரத்துக்கு ஒரு 6 பாட்டில் வாங்கிட்டு வருவோம். Okay. அதை நான் தூக்கிட்டு வந்து வைப்பேன். Ah. இப்போ வெயிட்டா இவ தூக்க விட மாட்டேன். அதெல்லாம் ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன just சின்ன இதெல்லாம் பண்ணும்போது இவளுக்கு வந்துட்டு, ஏன்னா அவங்க ஊர் பசங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போல. Okay. ஸோ எல்லாருமே இண்டிபெண்டா இருக்கனால அவங்களும் கண்டுக்கிறது இல்ல, இவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல. நான் இது புதுசா பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. Okay. அவ்வளவுதான். It brings me flowers every week. Ah. I love that one. And I forgot the question. Okay, இந்த கெமிஸ்ட்ரி எப்படி வந்துச்சு? நீங்க இந்த மாதிரி அவங்கள நாட்டியா சில இடத்துல கலாய்க்கிறீங்களே, அது அவங்களுக்கு உண்மையாவே புரியுதா? எல்லாருக்கும் இருக்க டவுட் அதுதான். இல்ல நிரோஷன் கலாய்க்கிறாரு, அது புரியுதா அரோராக்கு? மோஸ்ட்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். வீடியோ Okay. முடிச்சதுக்கு அப்புறம் இததான் சொன்னேன், அததான் சொன்னேன்னு. சில வாட்டி நான் சொல்லி கொடுப்பேன், இதெல்லாம் சொல்லுமான்ட்டு. Ah. அவ வேற ஏதாவது சொல்லுவா. அதுக்கப்புறம் நான் விட்டுருவேன். சரி அவ அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. எருமை சாமின்ட்டு பாருங்க, வெள்ளை சாமி Well, அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். Very good. இவ வந்துட்டு அந்த வீடியோல வெள்ளை சாணின்னு சொல்லிட்டா. Ah. நான் விட்டேன், mm, காமெடியா தானே இருக்குன்ட்டு. அதே திருப்பி ஒரு தடவை வெள்ளை சாமின்னு வீடியோ பண்ணோம். அப்பதான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீ சாணின்னு சொன்னது இதுதாம்மா ரோட்ல கவுடங் கவுடன். அப்படின்னு. So, Pavam. பாவம். நானு. Yeah, I get scammed sometimes. Oh. But for all the people who think that I might get offended, I really don't know what he's saying sometimes. It doesn't translate everything. Oh. Also, I don't get that offended, honestly. I find it funny. Okay. I take it in a good way, I would say. Like, Okay. it's fine. You'll always say in a good way only. Yeah. It is Don't naughty, worry, guys. but sometimes it's like anyway it's good way only. Yeah. So, for the people who think, oh no, this girl has been treated bad, no worries. I'm totally fine. Actually இதான் உங்க ஃபேன்ஸ்க்கு. அவங்க no worries, she's good. ஆமா ஆமா, ஏன்னா Yeah. எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஆமா. பையன் ரொம்ப கோவப்படுறான், இந்த பையன் நல்ல பையனே இல்ல, ரொம்ப திட்டுறான் அப்படின்ட்டு. பட் she knows நான் என்ன பண்றேன்னு Okay. தெரியும். நான் சொல்லிடுவேன், I will Ah. never let you down in front of others, it's all just for joke தான் அப்படின்னு. So, he treats me good in private. Let's say he's very polite and everything. Otherwise, ஏன்னா நம்ம அதெல்லாம் நம்ம வீடியோல பண்ணோம்னா கிரிஞ்சுன்றுவாங்க. ஸோ அதனால அந்த சைடு போகாம ஜாலியா ஓகே. ஸோ இந்த வீடியோஸ்ல பெரும்பாலும் என்ன இன்னும் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறேன். I was watching it. ஓகே. I watch you when you speak. இன்னும் யா ஸோ உங்களோட வீடியோ லைக் வீடியோ எடுக்கிறாரு இல்லையா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? How do you feel about the videos? Do you like? I like the videos when people laugh. I see the comments. Oh, It's very okay. cute. It feels good. But I hate making the videos sometimes. We fight so badly. Sometimes he is not happy and he's like, I want to take it all in one shot. I'm like, we for 20 times. No, come on, one more. But then people are happy. We are here thanks to the videos. So it's fine. It's a good torture. Okay, good torture. But Okay. we have very good fights with it. It's very good to release the anger between each other in that moment. மோஸ்ட்லி வீடியோ ஓகே. இப்போ சிரி ப்ளீஸ் ஸ்மைல், இட்ஸ் ஃபார் த வீடியோ. அப்படிதான் வீடியோவே ஸ்டார்ட் ஆகும். Okay, ஏன்னா okay. கொஞ்சம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். Smile. The picture we put like the New Year one. We had a very huge fight before, and then Okay, it was time to smile. It's like, hey, smile. They're like, oh, you guys are such a cute couple. I'm thinking like,
No, we exactly. also fight. It is nothing like everything like it looks like online, you know, like there is so much behind. Yes. Yeah, so the thing is, he does errors like 20 times, Okay. but if he does it, he just starts again. When நான் error பண்றேன், I hate that.